கூட்டணி குறித்து விஜய் எடுத்த முக்கிய முடிவு. ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையிலான சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சதுல இருந்து தவிக தலைவர் விஜய் மற்றும் அந்த கட்சியோட நிர்வாகிகள் எல்லோரும் பெருமூச்சு விட்டிருக்காங்க. மேலும் நீதி வெல்லும்னு ரொம்ப சிம்பிளா தன்னோட கருத்தை எக்ஸ் பக்கத்துல முன்வச்ச விஜயையும் பாராட்டி தள்ளுறாங்க தொண்டர்கள். ஏன்னா இதுவே மற்ற கட்சியினர்னா பல பக்கத்துக்கு அறிக்கையும் வீடியோவும் பொதுக்கூட்டமும் வச்சு பெருமை பேசியிருப்பாங்க. ஆனா விஜய் ரொம்ப மெச்சூர்டா நடந்துகிட்டாருன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. இது இப்படி இருக்க கடந்த சில நாட்களுக்கு முன்ன நம்ம பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு விஜய் பேசியிருந்தாரு. இப்ப அதே வார்த்தையை பேசி சந்தேகத்தை கிளப்பி இருக்காங்க பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். அவங்க பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது, கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க எல்லாம் வரப்போறாங்கன்னு பேசியிருக்காங்க. உடனே இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண அரசியல் நோக்கர்கள் விஜயும் வானதி சீனிவாசனும் பேசுறத பார்த்தா தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் சேர்ந்துருவார் போலேயேன்னு கேள்வி எழுப்புறாங்க.